சைஸில் இருக்குங்க. ரொம்ப சின்னதாக இருக்குங்க, கொஞ்சம் வெயிட்டாக கொஞ்சம் சைஸும் பெருசாக கொடுங்க அப்படின்னா இந்த பாருங்க, இது 9 இன்ச்சு சைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு ஜான் இருக்கும், 9 இன்ச்சு சைஸ். இது விலை பார்த்தீங்கன்னா 140 ரூபா தான். அது இல்லை இதெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக கொஞ்சம் வெயிட்டாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இன்ச்சு சைஸ் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180 ரூபா. ஆனால் இது கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். சப்பாத்தி பாத்தி போட்டு வச்சுக்கலாம், ஒரு ஆம்லெட் மேட் போட்டுக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தோசைகளுக்கும் வேணும், எனக்கு அது மாதிரி வேணும்னா இந்த இருக்கு பாருங்க, நல்லா வெயிட்டாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 இன்ச்சு இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இது இந்த பாருங்க எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்க. இல்லை எனக்கு நல்லா வெயிட்டாக வேணும், சைஸும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரயில்வே கல் வாங்கிக்கோங்க. ரயில்வே கல்னா என்னென்னு பார்த்துங்க. இந்த பாருங்க ரயில்வே கல்னா பாருங்கள் திக்னஸ். இது தண்டவாள கல்லும் பாருங்க. இது எப்படி இது சீசன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சீசன் பண்ணதெல்லாம் கிடையாது. சீசன் பண்ணாது தான். என்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஒரே ஒரு நாள் மட்டும் சாதம் வடித்த கஞ்சி அப்படி இல்லைனா அரிசி கலையிற தண்ணி நல்லா சூடாக ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு நல்லா சபீனா போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கல்லுப்பு வெங்காயம் எண்ணெய் 3 போட்டு நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். தோசைக்கல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு 3 தோசை நல்லா மொத்தமாக ஊற்றி போடுங்க. அதை தூக்கி போட்டுருங்க, சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மட்டும் போடாமல் வச்சிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும். இது என்னங்க ரொம்ப சின்னதாக இருக்குது, அதாவது 2 பக்கமும் கைப்பிடி இருக்கும் பாருங்கள். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க. இது லேசாக குழிவாக இருக்கும்.